இந்த சீசன் 2026ல நீங்க F1ல ஒரு சில ரேசஸ் மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுத்திருக்காது. பட் இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபிய நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சீசன்லயே ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ரேஸா இது இருக்க மேபி சான்ஸ் இருக்கு. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் டூ ஆல். வி ஆர் வாட்சிங் மணி இண்டியன் யூனிவர்ஸ். ஏன் நான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னா, இந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ணா ஆஸ்திரியால ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ரேஸ்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்க டாமினேட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதே மாதிரியே மெர்சிடிஸ் வந்து வின் பண்ணி இந்த ரேஸ்ல இது வரைக்குமே அந்த மொனாக்கோ வரைக்குமே அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பார்சிலோனாவில் ஹாமில்டன் வின் எடுத்ததுக்கு அப்புறம் மெர்சிடிஸை ஸ்டாப் பண்ண ஒரு கார் இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபெராரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெர்சிடிஸ்ல வந்து அந்த பேட்டரி ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய பவர் யூனிட் வந்து ஷட் டவுன் ஆச்சு. இதை வந்து கண்டுபிடிச்சு அவங்க இதை வந்து சரி பண்ணல அப்படின்னா நம்ம இந்த சீசன்ல நம்ம வந்து டாமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி அதையும் வந்து சரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபெராரி அவங்களுக்கு கிடைச்ச ஆடோவை யூஸ் பண்ணி ஒரு புது இன்ஜினை ஃபிட் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் 3லயும் வந்து ஓட்டியும் காமிச்சிட்டாங்க. ஹாமில்டன் P3ல முடிச்சிருக்காது, ப்ராக்டிஸ் P3ல. பட் குவாலிஃபை எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி போகும் தெரியல. இப்படியே நீங்க ரெட் புல் பக்கம் போய் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டாப்பன் அவர் எந்த டீமுக்கு மாற போறாருன்னே தெரியல. ஒரு பக்கம் வந்து மெர்சிடிஸ்னு சொல்லி அளந்து விடுறாங்க, இன்னொரு பக்கம் மெக்லரன் சொல்லி கதையை கட்டுறாங்க. பட் அவர்கிட்ட இருந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஆனா அவர்கிட்ட இருந்து இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசா மீடியா டேல தெரிஞ்சுக்கிறது, அவர் வந்து இப்ப இருக்கிற அந்த ரெட் புல் டீமோட அந்த காரை வந்து அவர் லைக் பண்ணல. பிகாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றத மேக்ஸ் வெஸ்டாப்பன் ஃபீல் பண்றாரு. ஸோ அவங்களும் தங்களுடைய பெஸ்ட் காரை கொடுத்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து அவங்க டீம்ல இருக்கிறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. அது ஆஸ்ட்ரியன் ஜிபியோட ரிசல்ட்ஸ்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.